வெல்கம் டு மஹி ரஞ்சனி சேனல். நல்லா இருக்கீங்களா மக்களே? நீங்க நம்ம என்ன பண்ண போறோம்னா பட்டை கிராம்பு சிக்கன் குழம்பு. உலக வரலாற்றிலேயே யூடியூப்ல, டிக்டாக், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் எந்த சோசியல் மீடியா எடுத்தாலும் இந்த ரெசிபி வந்து நீங்க பார்க்க முடியாது. இது வந்து ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல், ரொம்ப டேஸ்டியான ரெசிபி. எங்க அம்மா வந்து இந்த கறிகளை செஞ்சிருவாங்க, என் ஒய்ஃபும் செஞ்சிருக்காங்க. உங்களுக்காக இன்னைக்கு இந்த ஸ்பெஷல் ரெசிபி வந்து நம்ம பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு நம்ம செய்ய போற ஸ்பெஷல் டிஷ்ஷோட இன்கிரீடியன்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா இஞ்சி, பூண்டு, பட்டை, கிராம்பு. மெஷர்மெண்ட்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டா பூண்டு வந்து 200 கிராம், இஞ்சி 100 கிராம், பட்டை 10 கிராம், கிராம்பு 10 கிராம். இது வந்து 1 கிலோக்கு உண்டான இன்கிரீடியன்ஸ். நீங்க வந்து 1/2 கிலோ இல்ல 1/4 கிலோ அப்படி பண்ற மாதிரி இருந்தா அதுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ வந்து கிராம்பும் பட்டையும் ஈக்குவலா இருக்கணும், ஈக்குவல் மெஷர்மெண்ட். பூண்டு இஞ்சி பாத்தீங்கன்னா வித்தியாசப்படும். இப்ப இஞ்சி எடுக்கிறீங்கன்னா இஞ்சியோட டபுள் மடங்கு பூண்டு போடணும். அதாவது 50 கிராம் இஞ்சி எடுத்தீங்கன்னா 100 கிராம் பூண்டு போடணும். இதுதாங்க மெஷர்மெண்ட். வாங்க நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப் போவோம். பார்த்தீங்கன்னா நம்ம இது எடுத்து வச்ச இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே கொஞ்சம் நேரம் தண்ணியில் ஊற வைக்கிறோம். இன்னொரு பொருள் நம்ம இந்த கூட போடணும் காரத்துக்காக. அது வந்து பார்த்தீங்கன்னா வரமிளகாவே நம்ம கூட சேர்த்து கொஞ்ச நேரம் ஊற வைப்போம். எதுக்காக ஊற வைக்கிறோம்னா நல்லா ஊறினதுக்கு அப்புறம் நீங்க அரைச்சிங்கன்னா நல்லா ஸ்பீடாவும் அது அரைப்படும், நல்லா ஸ்மூத்தாவும் வந்து உங்களுக்கு இருக்கும். எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. அதாவது மிக்ஸி வந்து உங்களுக்கு டேமேஜ் ஆகாது. மிக்ஸி டேமேஜ் ஆகாது. அரை போறது கரெக்டா டிஷ்யூ டேஸ்டா இருக்குமா? இது ஒரு டிப்ஸ். அதே சமயத்துல இஞ்சி வந்து என்னைக்குமே எக்ஸ்ட்ரா போடாதீங்க. இஞ்சி எக்ஸ்ட்ரா போட்டீங்கன்னா இஞ்சியோட டேஸ்ட் ரொம்ப அதிகமா இருக்கும். ஒரு டிஷ் அந்த அளவுக்கு ஒரு டேஸ்டே வராது, ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்டே மாறிடும். ஓகேங்க, இப்போ அரைச்சி எடுத்தாச்சு. பாத்தீங்கன்னா திரியா இருக்கும். இதுல வந்து நமக்கு தேவையான அளவு உப்பு. ஓகேங்களா, தேவையான உப்பு போட்டுக்கோங்க. உப்பு உங்களுக்கு எவ்வளவு தேவையோ உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்ப மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணோம்னா நம்ம எடுத்து வச்சுக்கிற சிக்கன், மெயின் இன்கிரீடியன்டான சிக்கன்ல இதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். ஒரு நிமிஷம். பாத்தீங்கன்னா சிக்கன் எடுத்தாச்சு. இப்ப சிக்கன்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம அங்கங்க கோடு போட்டுருக்கோம். ஸோ மசாலா நல்லா உள்ள இறங்கிறதுக்காக இந்த அரைச்சி வச்ச பேஸ்ட் வந்து அப்படியே அதில் போட்டு நல்லா சிக்கன் எல்லா இடத்துலயும் படுற மாதிரிங்க நல்லா மிக்ஸ் பண்ணிடுவீங்க. அப்போதான் உங்களுக்கு இந்த பேஸ்ட், நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்ல இருக்கிற இந்த எசன்ஸ் எல்லாம் வந்து நல்லா கறி ஃபுல்லா பரவும். பாத்தீங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுங்க. இதை வந்து ஒரு 1 hour, கரெக்டா 1 hour நீங்க நல்லா மேரினேட் பண்ணீங்கன்னா அந்த எசன்ஸ் எல்லாம் வந்து சிக்கன் நல்லா அப்சர்வ் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும் நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்க்கலாம். கடாயை சூடானதுக்கு அப்புறம் நல்லா தேவையான அளவு எண்ணெய் வந்து தாராளமான எண்ணெய். ஏன்னா இந்த இதுக்கு நிறைய எண்ணெய் தேவைப்படுங்க. நான் வந்து இது குழம்பு கிடையாது, இது பட்டாட்டு பண்ணி சாப்பிடுற மாதிரி இருக்கிறாட்டிக்கு உங்களுக்கு எண்ணெய் வந்து கொஞ்சம் ஜாஸ்தி தேவைப்படும். இப்போ எண்ணெய் நல்லா காய்ட்டுங்க. எண்ணெய் காய்ஞ்சதுக்கு அப்புறம் நம்ம வந்து சிம்பிள், ஒண்ணுமே இல்லை, நம்ம ஊற வச்ச மேரினேட் பண்ணி வச்ச சிக்கனை வந்து எடுத்து அடுக்கி வச்சு க்ளோஸ் பண்ணிடலாம். இது வந்து இப்போ பண்றது வந்து பாத்தீங்கன்னா இது பெரட்டி சாப்பிட்ற மாதிரி. இல்ல உங்களுக்கு வந்து கொஞ்சம் கிரேவி வேணா கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க. இல்ல குழம்பு மாதிரி பண்ணணும்னா அதுக்கு தகுந்த மாதிரி எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்றிக்கோங்க. நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு தண்ணி அதிகப்படுத்துறீங்களோ இல்ல கம்மிப்படுத்துறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு இந்த பட்டை கிராம்பு குழம்பா கிரேவியா இல்ல பரட்டுற மாதிரி ப்ரிப்பேர் ஆகும். திருச்சிங்க நம்ம என்ன பண்ணுவோம், பொறுமையா ஒவ்வொன்றா அடுக்குவோம். இப்ப பாத்தீங்கன்னா நம்ம சிக்கன்லாம் அடிக்காச்சு. மீதிக்கிற மசாலா வந்து மேலாப்புல அப்படியே போட்டுருங்க. இப்போ நமக்கு தேவையான அளவு
இப்போ பாத்தீங்கன்னா நம்ம தேவையான அளவு தண்ணி ஊற்றியாச்சு. இதை நீங்க கம்மியும் பண்ணிக்கலாம், இல்லை கொஞ்சம் அதிகமாக வேணும் யூஸ் தண்ணி ஊற்றிக்கலாம். உப்பு வந்து நம்ம ஆல்ரெடி வந்து மசாலா கலக்கும் போதே நம்ம உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணியிருக்கோம். நல்லா குக் ஆனதுக்கு அப்புறம் உங்களுக்கு தேவையான அளவு உப்பு வேணும்னா டேஸ்ட் தவிர நீங்க போட்டுக்கோங்க. இப்போ என்னன்னா எதுவுமே மிக்ஸ் பண்ண வேணாம், அதனால அப்படியே மூடி போட்டு அப்படியே சிம்ல வச்சிருங்க. அது பொறுமையா கிட்டத்தட்ட ஒரு 1/2 hour ஆகும். ஓகே, இப்போ பாத்தீங்கன்னா நம்ம வச்சு 10 நிமிஷம் ஆச்சு. நாம என்ன பண்ணலாம்னா சிக்கனை வந்து அப்படியே திருப்பி போடலாம், இல்லைன்னா அடி பிடிச்சிடும். பரவாயில்ல, நல்லா வந்திருக்கு. இல்ல ஃபர்ஸ்ட் வந்து பக்கல் நல்லா இப்போ எல்லா சிக்கனையும் திருப்பி போடுங்க. ஸோ அடி பிடிக்காம இருக்கிற மாதிரி, அடியில் கருவேக்கூடாது. ஓகேங்க, இப்போ எல்லாத்தையும் திருப்பி போடாச்சு. ஒரு 10 நிமிஷம் கழிச்சு நம்ம மறுபடியும் திரும்பி பார்க்கலாங்க. மைமா ஏன் அந்த மூக்கு கருப்பா இருக்கு? அது கறி புகைப்பட்டுல காரணத்தை சொல்லுங்க. குக்கிங் பண்ணிட்டு இருக்கோம், இடையில கிடைக்கிற கேப்ல வந்து சின்னதா ஒரு வீடியோ ஷூட் பண்ணிட்டு இருக்கோம். நீங்க பாப்பீங்க, ஓகேங்களா? நாளைக்கு இல்லை நாளைக்கு இந்த அடுத்த வாரம் வரும். எனக்கு டைம் கிடைக்கவே மாட்டேங்குது, ஆபீஸ் ஒர்க்கு, ஒரே ஒரு ஷார்ட் ஷூட் பண்ணிட்டு இருக்கோம். பிளஸ் அது இடையில அப்படியே வந்துச்சு, வந்துட்டு பார்த்துட்டு இருக்கோம். ஓகே, இந்த வீடியோ நீங்க பாப்பீங்க, நீங்களும் பாப்பீங்க. ஓகேங்க, பாத்தீங்கன்னா ஒரு 10 minutes ஆச்சு. பரவாயில்ல, செமையா வந்திருக்கு பாருங்க. இந்த மாதிரி கருகவே கூடாது. பாத்தீங்களா, ஃபர்ஸ்ட் பாக்கல ஒண்ணுமே இல்லாத மாதிரி தெரிஞ்சுச்சு, இப்போ வந்து கிரேவி வருது பாருங்க அப்படியே. இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா, உங்களுக்கு இது போதும், சிக்கன் நல்லா வெந்திருக்கு இப்போவே, இல்லை போதும் உங்களுக்கு இந்த கிரேவி வேணும் அப்படின்னா நீங்கள் அப்படியே இறக்கிடலாம். உப்பு பார்த்துட்டு இறக்குவோங்க. இல்லை எனக்கு இன்னும் கொஞ்சம் சுண்டணும் அப்படின்னா எங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் சுண்டணும். நாங்கள் வந்து சாப்பாட்டுக்கு பெரட்டி சாப்பிட்றோம், குழம்பு மாதிரி வேணாம், எங்களுக்கு வந்து பெரட்டி தான் வேணும். அது வந்து இன்னும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் இன்னும் கொஞ்ச நேரம் நாங்கள் விட போகிறோம். பார்த்தீங்கன்னா எண்ணெய் பிரித்துட்டு வருது. இன்னும் கொஞ்ச நேரம் நாங்கள் சிம்பிளாக தான் வச்சு ஆல்மோஸ்ட் வெந்துருச்சுங்க. ஏன்னா எண்ணெய் பிரித்து வந்துருச்சு பாருங்க. அதில் போட்ட இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே வெந்துருச்சு. நல்லா நாங்கள் வந்து பெரட்டி சாப்பிட்றதுக்கு தான் ஆசைப்படுறோம். அதனால் பெரட்டி சாப்பிட்றதுக்காக இன்னும் கொஞ்சம் நேரம் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா, சட்டி சோறுன்னு சொல்கிறாங்க இல்லைங்களா? சட்டி சோறு, அந்த சட்டி சோறு செய்யறதுக்கு வந்து உங்களுக்கு என்ன, கீழே வந்து நல்லா பெரட்டி சாப்பிட்ற மாதிரி கிரேவி வேணும், ஓகேங்களா? இப்போ நம்ம பண்ணுறது வந்து சட்டி சோறு கான்செப்ட். சிக்கன் எடுத்து ப்ளஸ் அது குழம்பு வந்து எப்படி சட்டி சோறு பெரட்டி தராங்களோ அந்த மாதிரி தான் நம்ம சாப்பிட போகிறோம். நான் ரெடியாக இருக்கும், இன்னொரு 15 minutes அது ரெடியாக இருங்க. நாங்கள் சிம்மில் தான் வச்சுருக்கோம், ஸ்பீடாக வைக்காதீங்க, கருகிரும், ப்ராப்பராக குக் ஆகாது. நாங்கள் சிம்மில் வச்சுருக்கோம், இன்னும் கொஞ்சம் நேரம். ஓகேங்க, மறுபடியும் 10 நிமிஷம் விட்டாச்சு. நல்லா இருக்கும். போதும் தானே? இது இதுக்கு மேலே சுண்டணும் தானே? போதும் தானே? சிக்கன்லாம் அதுவே புரிஞ்சு வந்துருச்சு. சரி, ஓகே. இந்த சின்ன பீஸ் என்ன, குட்டி பீஸ், நீங்கள் லெக் பீஸ், இந்த பெரிய பீஸ் லெக் பீஸ் தான் நீங்கள் ஆசைப்படுவீங்க. ஓகேங்களா? நல்லா வெந்துருச்சு. வாங்க, பிஞ்சு பிஞ்சு வந்துருச்சு. வேறு டேஸ்ட் பார்த்துருங்க. டேஸ்ட்டு பாப்பா இங்கே வாங்க. டேஸ்ட் பார்க்குறக்க என் பொண்ணு வந்து இப்போ டேஸ்ட் பார்த்து உங்களுக்கு சொல்லுவா எப்படி இருக்குன்னு. நிச்சயமா சொல்லுவோம், வீடியோ தான் சொல்லாத. நான் சாப்பிட்டு பார்த்து சொல்கிறேன். சூப்பராக இருக்கா? சரி, அம்மா சொல்லு, அம்மா டேஸ்ட் பண்ணி சொல்லு. அது டேஸ்ட் பண்ணி பார்த்து சொல்கிறேங்க. ஊட்டவ விளையாட்டு உண்மையா சொல்லுங்க. நான் கூட 10 கிராம் சிக்கன் சொன்னவன நல்லா இருக்காதுன்னு நினைச்சேன். நல்லா தான் இருக்கும். லைட்டா உப்பு, எனக்கு உப்பு, பட் உங்களுக்கு கரெக்டா தானே? உப்பு இல்லை, கரெக்டா இருக்கு. மேபி ரைஸ் கரெக்டா இருக்கும். ஆமா, ரைஸ் கரெக்டா இருக்கும். இது வந்து ரைஸ்ல பரட்டி சாப்பிட்டா செமையா இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. இது வந்து எங்க அம்மா ரெசிபி,
நான் குழந்தை இருக்கும்போது அடிக்கடி செலுத்துருவேன். அப்புறம் கல்யாணத்துக்கு அப்புறம் ஒரு டைம் 2 டைம் செஞ்சு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் நாங்கள் இங்கே வந்துட்டோம். இன்னைக்கு வந்து நம்ம வீடியோ நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக இந்த ரெசிபி நாங்கள் உங்களுக்கு அனுப்பியிருக்கோம். எனக்கு தெரிஞ்ச எந்த யூடியூப் சேனலு, எந்த டிக்டாக், எந்த இன்ஸ்டாகிராம், எந்த சோஷியல் மீடியாவில் நான் அந்த ரெசிபி நான் பார்த்ததே கிடையாது. உண்மை. அதனால தான் சரி, உங்களுக்கு டிஃப்ரெண்டாக செய்யணும் அப்படிங்கிறது வேண்டி இந்த டிஷ். கரெக்ட். நீங்கள் செஞ்சு பாருங்க. கிட்டத்தட்ட இந்த ரெசிபி நீங்கள் செஞ்சதுக்கப்புறம் 1 டே இல்லை 3 to 4 days நீங்கள் வச்சு சாப்பிடலாம், கிடாது. ப்ளஸ் இந்த மசாலா நீங்கள் அரைச்சி வச்சிட்டிங்கன்னா 1 week வச்சு சாப்பிடலாம். ஆமாம். ப்ளஸ் இது மசாலா நீங்கள் அரைச்சி வச்சிட்டிங்கன்னா, மசாலா சொல்கிறேன், அரைச்சி வச்சிட்டிங்கன்னா கிடையவே கிடையாது. ஆல்மோஸ்ட் 6 months நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். இது எங்களுக்கு தான் செஞ்சுருக்கோம். நீங்கள் செஞ்சு நீங்களும் சாப்பிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க, ஆனால் யாரும் லைக் போடுறதில்ல, கமெண்ட்ஸ் போடுறதில்ல. ப்ளீஸ் எங்களுக்காக லைக்ஸ் கமெண்ட்ஸ் போடுங்க. தோசைக்கு சூப்பராக உங்களுக்கு இருக்கும். வேண்டி நாங்கள் கஷ்டப்பட்டு வீடியோ எடுத்து போடுறோம். பேசுங்க. நீங்க ஏன் கஷ்டப்பட்டு எடுத்து போறீங்கன்னு கேட்பாங்க அவங்க. அப்புறம் ஒரு ஜாலிக்காக நான் எடுத்து போடுறோம். ஒரு 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 ஃபேஷன் மாதிரி. நீங்கள் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். ஏதாவது குற்றம் குறை இருந்துச்சுன்னா அதையும் சொல்லுங்கள், நான் கரெக்ட் பண்ணிக்கிறோம். ஒரு சேஞ்சுக்காக பண்ணுறோம். நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறோம். அது வரைக்கும் உங்களிடம் இந்த விடை பெறுவது மஹி ரஞ்சனி. பாய். பட்டக்கிராம் சிக்கன் லெக் பீஸ்ல லெக் தான் இருக்கு, டோட் தான் இருக்கு. பை பாய் சொல்லிச்சலாம்.